மணிகல்ச்சர்ல குறைஞ்சது நம்ம வெல்த் கிரியேஷன் மணிகல்ச்சர் எல்லாத்துலயுமே நம்ம 21 வகையான இன்கம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். பிளஸ் வந்து இதுல அட்லீஸ்ட் குறைஞ்சது 7 வகையான இன்கம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கணும். எங்கேயாச்சும் இது நமக்கு பணம் வந்துட்டே இருக்கணும். இதுல ஒரு 500, இதுல ஒரு 1000, இதுல ஒரு 2000 அந்த மாதிரி விதவிதமா நம்ம இன்கம் வந்துகிட்டே இருக்கணும். இதே வந்து நமக்கு ஒரு இடத்துல இருந்துதான் பணம் வருது, ஒரே ஒரு இன்கம் மட்டும் தான் வருது அப்படின்னா மாஸ்டர் சொல்லியிருப்பாங்க, நம்ம வந்துட்டு பிச்சைக்காரனை விட ஒரு படிதான் மேல இருக்கும் அப்படின்னு. எஸ், நம்ம என்ன மாதிரியெல்லாம் இப்போ இன்கம்ஸ் ஒரு வழி மட்டும் இல்லாம 2 வகையா 3 வகையா அந்த மாதிரி இன்கம்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஷேர் பண்ணலாம், இல்ல பண்ண போறோம், அதுக்கு என்ன பிளான்ஸ் அதை பத்தி சொல்லலாம். மணிகல்ச்சர்ல நம்ம படிக்கிற விஷயங்களை ஆக்ஷன்ல கொண்டு வந்து பண்றதுதான் முக்கியம் நான் பாக்குறேன். சோ எல்லாரும் எத்தனை விதமான இன்கம் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லலாமா? முத்துப்பாண்டி 2 இன்கம் டைப்பிங்கும் போடலாம், பிளஸ் வந்து நம்ம சொல்லலாம். குமார் 2 waysல பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. முத்துப்பாண்டி ஆல்சோ 2 சொல்லியிருக்காங்க. ஐயன் துறை 2 டைப்ஸ் ஆஃப் இன்கம். எல்லாரும் டைப்பிங் கொடுக்கலாம், பிளஸ் வந்து ஹேண்ட் பண்ணி ஷேர் பண்ணலாம். அது என்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், மணிகல்ச்சர்ல நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் படிச்சோம், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதை சொல்லலாம். முத்துப்பாண்டி நீங்க சொல்லலாம். மேம், நான் பார்த்தீங்கன்னா வந்து 2 வகையான இன்கம் அப்படிங்கிறது இருக்கு. ஒன்று வந்து நான் கம்பெனியில் வந்து டெய்லி 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அது ஒரு இன்கம், வீக்லி சேலரி வாங்கிட்டே இருக்கேன். ஸோ அடுத்து நான் பார்த்தீங்கன்னா வந்து ஓனாக ஒரு கார் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ அது மந்த்லி எப்பயாவது மந்த்லி ஒரு டைம்ல 2 டைம் வந்து எங்கேயாவது வாடகைக்கு எங்கேயாவது போவோம். அது மூலயமா எனக்கு இன்கம் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஒர்க் மூலமாகவும் இன்னொரு பிசினஸ் மூலமாகவும் இன்கம் சொல்லியிருக்காங்க. மற்றவங்க சொல்லலாம். மணிகல்ச்சர் படிச்சதுனால வந்து நம்ம வந்து பணத்தை எப்படிலாம் வந்து வேஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறது இல்லாம அதை வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து அதை இன்னும் ஒரு 5-6 மாசமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு வந்து எந்த இடத்துல எப்படி மணி போகுது அப்படின்னு எனக்கு தெரிய வந்திருக்கு. தேங்க்யூ. மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. மயமா என்ன சொல்லலாம்? எஸ்மா, நெட் சர்ச் பண்றேன். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது 2 வகை. அது இல்லாம இப்போ அந்த செலவை சிக்கனமாக்கி இருக்கிறதே ஒரு இன்கம் தானே, அதையும் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. அதாவது 5 வகை இன்கம் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓகே, 5 பண்ணிட்டு இருக்காங்க. எம்எம்ஜி வழியா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வழியா 3 வகை நம்ம என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் சுப்ராஜ் அவங்க 2 டைப்ஸ் ஆஃப் இன்கம். நாகா ஜெனரேட்டட் நியூ த்ரூ எம்எம்ஜி லோன் சிட் ஃபண்ட் அதை சொல்லியிருக்காங்க. எஸ், அன்பழகி சொல்லலாம். 3 வகையான இன்கம் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகே, கிரேட். 3 வகையான இன்கம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தென் எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஏதோ ஒரு வகையில நாலேஜ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். மற்றவங்க சொல்லலாமா? டோனி, ஷாலினி, பிரகாஷ்ராஜ், செல்வகுமார், பிரபு. எஸ் பிரபு, நீங்க சொல்லலாம். மேம், லேண்ட்ல இருந்து கொஞ்சம் இன்கம் வருது, சித்தா மெடிசன் கொஞ்சம் பண்றேன். இது 2 இன்கம் தான். எல்லாரும் டைப்பிங் கொடுக்கலாம், என்ன வகையான இன்கம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணல அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி பிளான்ஸ் வச்சிருக்கோம் அதுவும் சொல்லலாம். எஸ், மணிகல்ச்சர்ல அவங்க வந்து பணம் அடுத்தவங்க பணத்தை வாங்குவாங்க, அடுத்தவங்களை வந்துட்டு பே பண்ண வைப்பாங்க. ஐ ரிப்பீட், பணம் அடுத்தவங்களுது, அந்த பணத்தை பேமெண்ட் பண்றதும் அடுத்தவங்களோடது. இவங்க ஊடையில கமிஷன் மட்டும் எடுப்பாங்க. எஸ், பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணத்தை வாங்குவாங்க, அந்த பிசினஸ் பண்ணிட்டு மக்கள் அந்த பிசினஸுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த பணத்தை அவங்க பேங்க்ல கட்டிடுவாங்க. சோ இவன் பணம் கிடையாது, அடுத்தவங்க பணம். அந்த பணத்தை கட்டுறதும் அடுத்தவன் தான், இவன் கட்ட மாட்டான். அதே மாதிரி லேண்டு, வீடு, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறாங்க அப்படின்னா அவன் நிலத்தை வாங்கி லோனை போட்டு நிலத்தை வாங்கி அதுல பிளாட்டை கட்டி அதை சேல் பண்ணுவான். பேங்க்காரன் லேண்டுக்கு லோன் கொடுத்தான், இவன் இந்த லேண்டை சேல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அந்த லேண்டை வந்து கூட பணம் கொடுத்து கஸ்டமர் வந்து வாங்குவாங்க. சோ பணம் அடுத்தவன் பணம் கட்டுறதும், அந்த லேண்ட்லார்ட் இந்த நிலம் வாங்குறவன் பணம் கட்டுவான். இவன் ஊடையில அந்த மார்ஜின் மட்டும் ப்ராஃபிட்டா பார்த்துட்டு மீதியை தூக்கி பேங்க்ல போட்டுருவான். இவன் பணக்காரன் ஆவான். அடுத்தவங்க பணத்தை அடுத்தவங்க கிட்ட பணத்தை வாங்கி அடுத்தவங்க கிட்ட கட்ட வைக்கிறது, இன்னொருத்தன் கட்ட வைக்கிறது. மணிகல்ச்சர்ல இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் நல்லபடியா தெரிஞ்சிருக்கும். நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், இல்ல நமக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணிட்டு இருக்காங்களா அதுவும் சொல்லலாம். சரிங்க, செஞ்சா ஹேண்ட் பண்ணி சொல்லலாம். எஸ் கோச் வேல்முருகன் கோச் சொல்லலாம். எஸ், எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல வந்து எல்லாரும் பப்பாளி போட்டிருக்காங்க. காட்டுக்கு தோட்டம் விவசாயம் பண்றது வேற ஒருத்தாங்க. அதே மாதிரி அங்க வாங்குறவங்க இருக்காங்க மதுரையில, அவங்க வேற ஒருத்தாங்க. இடையில வந்து இங்க இருந்து ஏத்தி கொண்டு அங்க இறக்கிட்டு பில்லு வாங்கிட்டு வரதுக்கு மட்டும் ஒருத்தர். ஏன்னா அது எல்லாரும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா
ஒரு வண்டியில போனா ஃபுல்லா டன் கணக்குல போகும்போது எல்லாத்தையும் இருக்காது. அப்ப இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் கலெக்ட் பண்ணி ஏற்றி போட்டு கொண்டாந்து பில் வாங்கி கொடுக்கறதுக்கு அவர் கமிஷன், கிலோவுக்கு 2 ரூபா கமிஷன், 4 ரூபா கமிஷன், அப்படி போறாங்க. ஸோ பணம் அவங்களுக்கு கிடையாது, அங்க கொடுக்குற பணமும் அவங்களுக்கு கிடையாது. இடையில எல்லாத்தையும் ஒண்ணா மெர்ஜ் பண்ற அந்த ஒரு விஷயம் பண்றவங்க அவங்க என்டர்மெண்ட் பண்றாங்க. இன்னைக்கு அது மூலமா இன்னைக்கு ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கியிருக்காங்க, 2-3 வண்டி வாங்கியிருக்காங்க. எல்லாம் இங்க ஆரம்பிச்சதுதான், இதுல ஏன் பண்ணதான். அந்த விஷயம் இந்த கல்ச்சர் பண்ணணும் எனக்கு அந்த வந்து ஜஸ்ட் அதை கைமாத்தி விடுறது அந்த மாதிரி. இப்போ இன்னைக்கு நம்ம பாயிண்ட்ல கூட பார்த்துருப்போம், லேண்ட் வாங்குறதுக்கும் பேங்க் வந்து பணம் கொடுத்துரும். ஸோ அந்த லேண்டை சேல் பண்றதுக்கு அதுக்கு நடுவில் நம்ம எந்த வேலையும் கிடையாது. அது கஸ்டமருக்கு நம்ம கொடுப்போம், கஸ்டமருக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வச்சு கொடுப்போம், அந்த ப்ராஃபிட் நமக்கு அந்த மாதிரி. ஸோ எஸ், இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சு என்னால நடந்துட்டு இருக்கு சொல்லலாம். ஸோ அதுல இப்போ முன்னாடியே ஷேர் பண்ண மாதிரி அமேசான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். நம்ம எங்கேயும் வந்து இப்போ அமேசான் எங்கேயும் ப்ராடக்ட் வந்து இது பண்ணல, மேனுஃபேக்சரிங் பண்ணல. எல்லாமே வந்து அங்கங்க விற்கிறவங்களும் அங்க வருவாங்க, வாங்குறவங்களும் மக்கள். ஸோ நம்ம போய் வாங்குறோம், அங்க விற்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க, நம்ம விற்கிறனால விற்கலாம். ஸோ அந்த மாதிரி அவன் பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் அவனுக்கு தேவையான அவன் ப்ராஃபிட் வந்து அவன் எடுத்துக்கிறான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அமேசான் மாதிரி வேற என்னென்ன பிளாட்ஃபார்ம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுவும் நம்ம சொல்லலாம். ஷீலாமா நீங்க சொல்லலாம். மேம் அந்த புரோக்கர் கமிஷன் வருது இல்ல மேடம், அவங்க வந்து வீடு எல்லாம் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. வீடு புடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு கமிஷன் போகும் மேம், ஒரு மந்த்லி கமிஷன். அவங்க வந்து ஈஸியா எந்த வித இதுவும் கிடையாது, சும்மா காமிச்சு விடுற பேர்ல அவங்க வந்து அது சம்பாதிப்பாங்க மேடம், புரோக்கர்ஸ். இது எனக்கு தெரிஞ்சது. ஓகே ஓகே. வீடு புரோக்கர்ஸ் வீடு கட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ இங்க வாங்குறவங்க, அதாவது வீட்டில் தங்க போறவங்க பிளஸ் ஆர் வாங்குறவங்க, ஸோ அதை வந்து ஜஸ்ட் அவங்க காட்டி மட்டும் தருவாங்க, அந்த இது மட்டும் ஷேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த கமிஷன் கிடைக்கும். மாயமா நீங்க சொல்லலாம், நெக்ஸ்ட் அறிவுடன் ரெடியா இருக்கலாம். எஸ்மா, அந்த ஆடி பிடிச்சு கட்டுறவங்க, எல்ஐசி கட்டுறவங்க, இவங்க எல்லாமே ஒரு பணத்தை வாங்கி இன்னொரு இடத்துல கட்டிட்டு அதன் மூலமா அவங்க போற கமிஷன்ல சம்பாதிக்கிறாங்க. சுப்ராஜ் நீங்க சொல்லலாம், நெக்ஸ்ட் அறிவுடன் சொல்லுங்க. நான் இப்போ ஆட்டுக்குட்டி இருக்குல்ல, ஆட்டுக்குட்டி வாங்கி ஒரு நாள் 2 நாள் மட்டும் வச்சுட்டு திருப்பி வந்து இங்க ஒரு பாத்தீங்கன்னா ஒரு குட்டிக்கு 500 ரூபா 1000 ரூபா லாபத்துக்கு விட்டுருவாங்க. அது மூலியமா நிறைய கமிஷன் கிடைக்கும். ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்துருவாங்க, வாங்கிட்டு வந்து எங்க வீட்டுல வச்சு விற்கும் போது நாங்க வந்து எவ்வளவு வாங்கி 1000 500 எக்ஸ்ட்ரா எடுத்துருவாங்க. அது மூலியமா ஒரு இன்கம் கிடைக்கும். தேங்க்யூ மேம். ஸோ அந்த மாதிரி ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம வாங்கி கொண்டு வந்து கொஞ்ச நாள் வச்சிருந்து அதை ரீசேல் பண்றது மூலமா அகைன் பண்றது மூலம் அதுல ஒரு நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். நான் வந்து ஒரு இடம் வாங்கியிருந்தேன், சேல்ஸே ஆகலாம், ஸ்கொயர் ஃபீட் 110 ரூபான்னு சொன்னாங்க. அப்போ வந்து நானும் ட்ரை பண்ணா செய்ய முடியல. அதுபட்ட கவர்மெண்ட் வேல்யூ வந்து 250 ரூபா அப்படின்னு இவங்க கேட்கறது கம்மியா கட்டிருந்தாங்க. பட் சரி விட்டேன், ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டு விட்டேன். சரி என்ன கவர்மெண்ட் வேல்யூ அதுக்கு தான் சேல்ஸ் பண்ண சொல்லி கஷ்டம் விட்டாச்சு. அது பக்கத்துல சுத்தி ஒருத்தர் வாங்கிட்டாரு, வாங்கிட்டு அவர் வந்து அட்ரஸ் கண்டுபிடிச்சு அட்ரஸ் லெட்டர் எழுதிட்டார், உங்களை சுத்தி உள்ள இடம்னா நான் வாங்கிவிட்டேன், நீங்கள் எனக்கு விற்கவும் போட்டுட்டேன். அப்ப நான் வந்து நினைச்சேன், ஓஹோ ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் நினைச்சுக்கிறாரு இப்படி கொடுத்துருவாங்க. நான் என்ன நினைச்சேன், சரி இன்னொரு ஆள் சிக்காச்சு, அதனால வந்து நான் இவருக்கு வித்துட்டு ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசும்போது அவர் ரேட்டு கம்மியா கேட்டாரு. 250 கம்மி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, விற்கிற ஐடியா இல்ல அப்படின்னா, எனக்கு விற்கிற ஐடியா இருந்தா அவரும் நிறைய டைம் ட்ரை பண்ணாரு. யாரும் புரோக்கர் இல்ல, அதாவது அந்த அதுக்கு கமிஷன் 2% கொடுக்கணும். வாங்குறவங்க யாரா இருந்தாலும் எந்த கமிஷனும் இல்ல. அந்த 250 ரேட்டு ஃபைனல் பண்ணி நான் என்ன சொன்ன ரேட்னா அந்த ரேட்டு ஃபைனல் பண்ணி நான் சேல் பண்ணுவேன். நம்ம ரேட்டு ஃபைனல் பண்ணி சேல் பண்றது. முத்துப்பாட்டி நீங்க சொல்லலாம். மேம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கார் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், OLX இந்த மாதிரி நிறையா சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய வந்து கன்சல்டிங் நம்பரோ இல்லை டைரக்ட் ஓனர் நம்பரோ கிடைக்க மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா அந்த இடையில இருக்க ப்ரோக்கர் நம்பர் தான் கிடைக்குது. ஸோ அவங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி கார் வண்டி இங்கே இருக்கு அங்கே இருக்கு, நீங்கள் போய் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அவங்களை யாருன்னு விசாரிக்கும் போது நாங்கள் வந்து புரோக்கர் மாதிரி இந்த மாதிரி இடையில வந்து கமிஷன் எங்களுக்கு நீங்கள் அதை நல்ல வண்டியாக பார்த்து கொடுத்தா எங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2% கமிஷன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இப்போ இது மூலயமாவும் இந்த கார் மூலயமாவும் வந்து கமிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். கார் சேல், கார் எங்கெல்லாம் இருக்குது அந்த இன்ஃபர்மேஷன் பிளஸ் யாரெல்லாம் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க, ஸோ அது த்ரூவா ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகலாம். மணிக்கல்ச்சர்ல இந்த மாதிரி 200 பாயிண்ட்ஸ்க்கு மேல இருக்குது, இன்னும் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். மணிக்கல்ச்சர்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும், மணிக்கல்ச்சர் பாயிண்ட் நம்பர் 31,
மணி கல்ச்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி 2 பேரும் அதுல கனெக்ட் பண்ணி அது மூலமா பணம் சம்பாதிக்கிறது தான் ஒரு வகையான இன்கம் பண்றது. அமேசான் வந்து பிளாட்ஃபார்ம் மட்டும் பண்ணி வச்சிருக்கான். யாரோ வந்து அதுல பொருள் தேடுதாங்க, யாரோ வந்து வாங்கிட்டு போறாங்க. உடையில அந்த சிஸ்டம் மேனேஜ் பண்றது மட்டும் இவங்களுது. யார்கிட்டயோ பணத்தை வாங்கி யார்கிட்டயோ கொடுத்து யாரோ வந்து பணத்தை கொடுத்து யாரோ வாங்கிட்டு போறாங்க. இதுக்கு உடையில கமிஷன் மட்டும் தான் இருக்குது. அந்த மாதிரி நம்ம எப்பவும் மிடில் மேனா சேல் பண்ணலாம். முதல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், ட்ரேடிங் ஆரம்பிக்கணும், எவங்கிட்டயோ வாங்கி எவங்கிட்டயோ சேல் பண்ணணும். அதுல நம்ம கமிஷன் மட்டும் எடுக்கணும். அது மூலமா தான் அந்த பிசினஸ் பத்தி நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்றது, பணம் போடுறது அதெல்லாம் அப்புறமா தான் பண்ணணும். இந்த பாயிண்ட் நம்ம இப்ப பேசியிருந்தோம். இந்த மாதிரி வேற அமேசான் மாதிரி வேற என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இன்கம் பண்றது, கமிஷன் எடுக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ்? இப்போ அமேசான் மாதிரி பார்த்தோன்னா ஃப்ளிப்கார்ட்டா இருக்கட்டும், மீஷோவா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. தென் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஷேர் மார்க்கெட் அந்த இதுல இருக்காங்க. ஜஸ்ட் அவங்க ஒர்க் பண்றாங்க அங்க. ஸோ எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதுல அவங்களுக்கு 30% ஷேரிங் அப்படிங்கும்போது 3 lakhs அப்படிங்கும்போது அரௌண்ட் 90,000 1 lakh வந்து அவங்களுக்கே இன்கம். ஸோ அவங்க இந்த இன்கம் எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க கேட்கும்போது ஒவ்வொரு மந்த்தும் அந்த டார்கெட் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி என்ன மாதிரி கம்ப்ளீட் பண்ணா கேட்கும்போது நம்ம அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்ல ஒரு பாதி லெசன் தான் அவங்க படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கில்ல அவங்க சொல்லும் போது அவங்க அந்த கம்பெனில செலக்ட் பண்ணிட்டாங்க, அந்த ஷேர் மார்க்கெட் அதுக்குள்ள செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அதை வச்சு அவங்க மந்த்லி ஸ்டார்டிங்ல ஒரு 15,000 நெட்வொர்க் பண்ணும்போது சரி, தனியா இது பண்ண ஒரு 15,000 20,000 அந்த இன்கம் வந்து அவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்துச்சு. இப்போ அந்த அப்ஜெக்ஷன் கூட ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்கா அது பெக்குலியரா ஒரு ஸ்கில் வந்து இவங்க படிச்சிருக்காங்க. பிளஸ் அதை வச்சு அவங்க இன்கமும் அந்த இது பண்ணி கொடுக்க அவங்களுக்கு இன்கம் முன்னாடி வந்து 10% கமிஷன் சொன்னது இப்போ 30% பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் அவங்க இன்கம் பண்ண சேலரி தனியா வரும். சேலரி பிக்ஸ்டா அவங்களுக்கு என்ன வருதோ அது இல்லாம எவ்வளவு பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த இது ஜஸ்ட் இங்க பணத்தை வாங்குறாங்க, இங்க கம்பெனிக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க மிடில் மேனா ஒர்க் பண்றாங்க. ஸோ அது மிடில் மேனா அதை சேல்ஸ் பண்ணி கொடுக்கறது மூலமா அந்த இன்கம் பண்றது. வேற இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? இது மாதிரி எதுவும் ஐடியா இருக்கா பண்றதுக்கு சொல்லலாம்? பிரபு நீங்க சொல்லலாம். ஹியூமன் ரிசோர்ஸ் மட்டும் வச்சுருப்பாங்க மேடம். ஆளுங்க மட்டும் அவங்க கையில இருப்பாங்க. வேலைக்கு வேணும்னா நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ண தான் முடியும். அவங்க ஒரு ஆளுக்கு ஒரு இவ்வளோன்னு அவங்க அமௌண்ட் கொடுத்ததும் அவங்க டீம்ல சேர்த்து அந்த மாதிரி மணி பண்றோம். மணிகல்ச்சரா நமக்கு தெரியும், ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போகும்போது இதோட வேல்யூ கூட்டுறது என்னது, இந்த பணம் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறது, சீக்கிரமா நமக்கு நிறைய ரிட்டர்ன் கிடைக்கும், அப்புறம் நம்ம வாங்கி வச்சோம்னா அதோட வேல்யூ சீக்கிரமா கூடும் அப்படிங்கிறது மணிகல்ச்சர் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ 2 வகையான இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து எந்த பணம் எதுல இன்வெஸ்ட் பண்ணா பணம் குயிக்கா கிடைக்கும், அதுலயும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எது வாங்கி வச்சா அதோட வேல்யூ ரொம்ப கூடும், அதுலயும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது 1 போட்டா 2 கிடைக்கும், அதுல கொடுத்து ஏமாறுற விஷயத்த சொல்லல. பட் ஜென்ரலா ரியல் லீகல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயத்த சொல்றேன். இந்த பாயிண்ட் எப்படி பாக்குறோம் சொல்லலாம்? 2 விதமான இன்வெஸ்ட்மெண்ட். ஒண்ணு வந்துட்டு நமக்கு குயிக் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள். 2வது வேல்யூ, இது நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா இதோட மதிப்பு கூடிட்டே இருக்கும் அதை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி என்னென்ன நம்ம பார்த்துருக்கோம், அது பண்ணியிருக்கோம். லேண்டு, கோல்டு இதுலலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். எஸ், லேண்டு கோல்டு இது வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். வேற என்ன மாதிரி எல்லாம் இருக்கு? ஷேர் மார்க்கெட்ல கூட வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அதுல வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுலயும் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுலயும் அப்ஸ் போயிட்டே இருக்கும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றது மூலமா அதுல நம்மளோட அந்த நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கான மதிப்பு கூடிட்டே இருக்கும். கிரேட். மத்தவங்க சொல்லலாம் என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கோம், அதவும் ஷேர் பண்ணலாம். இப்ப நம்ம கோல்டு விட வெளியில வந்து நல்லா ரிட்டர்ன் இருக்கு மேடம். அப்புறம் வந்து கிரிப்டோ கரன்சில வந்து பண்ண நல்ல ரிட்டர்ன் இருக்கு. தேங்க்யூ மேடம். ஓகே, கிரிப்டோ கரன்சி மூலமா பண்றது நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி குயிக் ரிட்டர்ன்ஸ் நம்ம எதுவும் பார்த்துருக்கோமா? இப்ப அதுவும் அங்க மெயினா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து 1 போட்டா 2 கொடுக்கறது, 100 ரூபாய் கொடுத்தா 200 ரூபாய், 200 ரூபாய் 500 ரூபாய் அந்த மாதிரி 1 கொடுத்தா 2 அந்த மாதிரி சிஸ்டம் இல்ல. ரியலா லீகலா பண்ற சிஸ்டம் இதெல்லாம். இப்ப சரவணகுமார் சொன்ன மாதிரி கிரிப்டோ அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோமா? போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அதில் பணம் போட்டாலும் அதிகமா நல்ல பிளான்ல பணம் போட்டாலும் மல்டிபிள் ஆகும் சிஸ்டர். போஸ்ட் ஆஃபீஸ்ல சேவிங்ஸ் நல்ல பிளான்ல போட்டோம் அப்படின்னா அதுல நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க.
இது வந்து நம்ம குயிக் ரிட்டர்ன்ஸ், குயிக்காவும் இருக்கும். அட் தி சேம் டைம் அது நமக்கு கரெக்டா அதுக்கு உண்டான மதிப்பு நமக்கு கிடைக்கிறது. பிரபு நீங்க சொல்லலாம். பேசுனவங்களே பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, மத்தவங்களும் பேசலாம். கருமலையன் வெஜிடபிள் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா காத்தால இன்ட்ரெஸ்ட் கொடுத்து சாயந்தரம் வசூல் பண்ணுவாங்க. அவங்க ஆக்சுவலா வந்து ஒரு 100 ரூபா அந்த மாதிரி வைப்பாங்க, மினிமம் இதுதான் வைப்பாங்க. ஆனா காத்தால கொடுத்த உடனே சாயந்தரம் வசூல் ஆயிடும். அந்த மாதிரி பார்த்து மார்னிங் கொடுத்து ஈவினிங் கலெக்ட் பண்றது. ஸோ அது மூலமா அந்த ஒரு நாள் வாடகை அப்படி கலெக்ட் பண்றது. முத்துப்பாண்டி நீங்க சொல்லலாம். மேம் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு 10,000 20,000 இந்த மாதிரி. ஆனால் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு அவங்க வந்து அவங்க கையில் பணம் கிடையாது. அவங்க வந்து மணி ரொட்டேஷன் பண்ணி வேற ஒருத்தவங்க வாங்கி இவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அப்போ அப்படி பண்ணி விட மூலமா உங்களுக்கு கமிஷன் அதிகமாக கிடைக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு நாள் 2 நாள் இந்த கணக்குலேயே வந்து அவங்களுக்கு குயிக்காக சீக்கிரமாக இன்கம் அப்படிங்கிறத எடுக்க முடியுது. அது மூலியமா பணத்தை வாங்கி இங்க கொடுக்கறது, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல வாங்கி கொடுக்கறது மூலமா அதுல ஒரு இன்கம் பண்றது. இப்ப நம்ம கோல்டு மூலமா என்ன மாதிரியெல்லாம் இன்கம் பண்ணலாம்? இப்போ கோல்டு நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்னா அதுல வச்சு எப்படி இன்கம் பண்ணலாம்? கோல்டு இருக்கும்போது டெஃபினட்டா அதோட இன்கம் வந்து நமக்கு கூடிட்டே தான் இருக்கும். அட் தி சேம் டைம் இப்போ ரீசெண்டா வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க போன வருஷம் வந்து அந்த நகையை வந்து பேங்க்ல வச்சு கேட்கும்போது அதுக்கு எவ்வளவு பணம் கொடுப்பான்னு கேட்கும்போது 1 lakh. இப்போ இந்த வருஷம் அது கேட்கும்போது 1,20,000. ஸோ 20,000 வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்காங்க. நெக்ஸ்ட் அது என்னன்னு பார்க்கும்போது அட் தி சேம் டைம் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கூடிருச்சு. அந்த கோல்டு லோனுக்குள்ள இன்ட்ரெஸ்ட்டும் வந்து அது முன்னாடி இருந்ததை விட 10% கூடியிருக்கு. இப்போ 4,000 இருந்திருக்கு அப்படின்னா ஸோ அது அப்படியே வந்து டபுள் ஆகி கிட்டத்தட்ட 8,000 அந்த மாதிரி முன்ன விட ஒரு 10 இயர்ஸ் அந்த கேப்ல வந்து அதோட இன்ட்ரெஸ்ட்டும் கூடி இருக்குது. அந்த விஷயங்கள் கோல்டு மூலமாவும் நம்ம கோல்டை வந்து நம்ம சும்மா வீட்டில் வச்சிருக்கிறதுக்கு பதிலாக அதை வந்து நம்ம வச்சு ஒரு இன்வெஸ்ட் பண்றது மூலமா இன்கம் பண்ண முடியும். சொல்லுங்க. எஸ்மா, பேங்க்ல அதை வச்சு குறைஞ்ச வட்டிக்கு வச்சுட்டு அதை வெளியில நிறைய வட்டிக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் பார்த்துருக்கோம். எஸ், இப்போ நமக்கு வந்து பேங்க்ல மேக்ஸிமம் 70 பைசா 80 பைசா அந்த மாதிரி நமக்கு வட்டி இருக்கும். அதை வந்து நம்ம வெளியில கொடுக்கும்போது அதுல இருந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாம். ஹலோ மேம், நான் அரவிந்த் சார் அதுல் பேசுகிறேன். போன ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் டூரு போயிருந்தோம். தஞ்சாவூர், வேளாங்கண்ணி, மதுரை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூணார், இந்த மாதிரி ஒரு வாரம் ஃபுல்லாக டூர் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு திருப்பூர்லேருந்து தஞ்சாவூர் வந்து அங்கே தஞ்சாவூர் கோவிலெலாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து வேளாங்கண்ணி வந்து அங்கே இருக்கிற சர்ச்செல்லாம் சுற்றி பார்த்து அங்கே 1 day ஸ்டே பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை வந்து அங்கே எல்லாம் சுற்றி பார்த்து அப்புறம் மூணார் வந்து 1 day ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த டூரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எங்களுக்கு பார்த்திங்கன்னா லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நினைவுகள், மெமரிஸ் தந்தது. இது எப்படி பார்த்திங்கன்னா 9th வந்ததுனாலே எம்எம்ஜினாலையும் தான். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு டூர் போகிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமாக இந்த ஃபேமிலியாக நாங்கள் டூர் போயிருக்கோம். அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எம்எம்ஜினாலேயே 9th வந்ததுனாலே தான். அப்போ தேங்க்யூ எம்எம்ஜி.